கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஒரு தெய்வ மனுஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த மனுஷன் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மனுஷன். அந்த மாதிரி பாதைகளில் நீங்களும் போய்கொண்டிருக்கிறீங்க, நானும் போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். நாம் விசுவாசத்தில் இன்னும் ஊன்ற கட்டப்படுவோம். கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த கதை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசித்து இதெல்லாம் வேத புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நான் தியானிப்போமா? அதிகமாக நேரத்தை இழுக்க நான் விரும்பலை. வாசிப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். நீங்கள் 15 வரை வாசிக்கும்போது அவனுடைய எல்லா சம்பவமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் முத ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் தியானிக்க போகிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு நபர், தன்னுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், தன்னுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷனை தேவன் என்ன செய்கிறாருன்னா அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி. எப்பமா வாசிப்போம். 1 சாமுவேல் 16 முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கோம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லேகேமின் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த வேதத்துல வாசிக்கிறோம். என்ன வசனம் வாசித்தோம்னா, நீங்க கேட்டிருப்பீங்க, முத இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்துகிறார். அந்த ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த வாழ்க்கையில பெரிய ஒரு விழுக வந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பெரிய ஒரு விழுக வந்துச்சு. அந்த விழுக ஈடு கட்ட முடியாத ஒரு விழுகையா மாறிடுச்சு. அதை பற்றி நான் இப்ப வர்ணித்து பேச விரும்பல. அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேணும். அது மாத்திரமல்ல, அந்த முதல் ராஜாவை தேவன் புறக்கணித்து தள்ளினதுனால சாமுவேல் தீர்க்கதரிசி வேதனையோடு இருக்கிறார், பாரத்தோடு இருக்கிறார். என்ன செய்வது? இனிமேல் யாரை நான் தேர்ந்தெடுப்பது? இந்த திரளான ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு நான் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதற்காக அவர் பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவாதி தேவன் அவர் அதை பார்த்து, அதான் 16வது அதிகாரத்துல முதலாவது வசனத்துல நான் வாசித்தோம். அதை பார்த்து சவுல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத தேவனால் பார்த்து சும்மா இருக்க முடியல. அப்போ அந்த தேவ மனுஷனை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, சாமுவேலே, நான் புறக்கணித்து தள்ளின அந்த மனுஷனுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டே இருப்பா? விட்டு, அந்த மனுஷனை விட்டு. இனிமே ஒரு ராஜாவை என்னுடைய ஜனங்களை அரசாள்வதற்காக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். அந்த குடும்பம் யாருன்னா கவனமா கேட்டுக்க. அதுதான் ஈசாயின் குடும்பத்துல ஒரே ஒரு மகனை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். ஆனா பேர் சொல்லல, தகப்பன் பேர் மாத்திரம் சொல்லியிருக்கிறார். அப்போ நீ அந்த குடும்பத்துக்கு போ, அவருடைய ஒரு மகனை நான் தேர்ந்தெடுக்கும் போது நான் சொல்லுவேன், இவன் தான். நான் அப்போ அந்த நேரத்துல நான் சொல்லுவேன், நீ என்ன செய்யணும்? அவனை அபிஷேகிக்கணும். தைல கொம்ப
நீ தைலத்தினால் நிறைத்து நீ போ, பெத்லேகம்ல இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ, ஒரு பெரிய ஒரு விருந்து ஆயத்த செய். அந்த பழி விருந்துக்கு அவங்களை எல்லாத்தையும் வரவை. அதுக்கு முன்னதாக சொல்லிடணும், சொன்னதுன்னா வருவாங்க. அப்போ தேவன் சொல்லும்போது உடனே அந்த ஈசாயின் குடும்பத்துக்கு சவுல் என்ன செஞ்சிருப்பாரு? மெசேஜ் அனுப்பியிருப்பார், யாரையாவது கொண்டு சொல்லியிருப்பார். ஏன்னா பாருங்க, அது நீ ஃபுல்லாக வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்போ மிலிட்ரியில் அப்போ எப்படி செய்தி அனுப்பியிருப்பாருன்னா, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பிள்ளைகளில் ஒரே ஒரு குமாரனை தேவனுடைய ஜனத்தை ஆளுகை செய்வதற்காக தேவன் செலக்ட் பண்ண போகிறார், தெரிந்து கொள்ள போகிறார். அப்போ நீ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சிருக்கணும். நான் வருவேன், தேவன் யாரை சொல்றாரோ அவரை நான் என்ன செய்வேன்? அபிஷேகிப்பேன். ஆமென். இவ்வளவுதான் சொல்லியிருப்பார், வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ ஈசாக்கு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை என்ன வர போறான்? எப்படியா மாற போறான்? என்னுடைய ஜனங்களை, இந்த என்னுடைய தேசத்துக்கே பெரிய ஒரு ராஜாவா மாற போறான், பெரிய ஒரு ராஜாவா மாற போறான் என்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஈசாய்க்கு, பெரிய சந்தோஷம் பொங்கி வழியுது. அப்போ அவனுக்குள்ளே, அந்த ஈசாய்க்குள்ளே ஒரு சிந்தனை ஓடுது, யாரை தேர்ந்தெடுப்பார்? என் மூத்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ஆர்மியில வேலை பண்றாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பாடி கேட், நல்ல ஹைட்டா, நல்ல திறமசாலி போல இருப்பாங்க. ஏன்னா ராஜாவும் சவுல், அவர் நல்ல பாடி கேட்டா ஹைட்டா இருந்த ஒரு மனுஷன். அதை வச்சு அந்த சவுலும் இப்படிதான் இருந்தாரு, என் பிள்ளைகளும் இப்போ அந்த 3 பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படியா அந்த 3 பிள்ளைகளையும் மிலிட்ரியில் இருந்து லீவ் போட்டு வர வைக்கணும்ட்டு அவங்கள வர வச்சிருக்கிறாங்க. மொத்தம் ஈசாக்கு 8 குமாரர்கள். 8 குமார்கள்ல 7 பிள்ளைகள் மாத்திரம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா அந்த தாவீது 8வது குமாரன். இந்த தாவீத பெற்றோர்கள் அந்த நேரத்துல வீட்டில் வைக்கல, வீட்டில் இருக்க விடலை. எங்க அனுப்பிட்டாங்க? ஆடுகளை மேய்ப்பதற்கு அனுப்பிவிட்டாங்க. ஏன்? அவனுக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு தாவீதை பற்றி பேசும்போது, ஏன் தாவீது ஆடு மேய்க்க போனான்? அவன் அண்ணன்மார்கள் மிலிட்ரியில் சேர்ந்திருக்காங்களே, மிலிட்ரியில் இருக்காங்களே, ஏன் இவனுக்கு ஏன் மிலிட்ரியில் இடம் கிடைக்கல? இன்னும் சில கேள்விகள் கேட்கும்போது சில பரிசுத்தவான்கள் சொன்ன ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன். ஏன் தாவீதை ஆடு மேய்க்க அனுப்பி போட்டாங்க? அதுதான் பெற்றோரும் அதை தான் நினச்சி பாருங்கள். அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் ஏன் அவனை ஆடு மேய்க்க அனுப்பி போட்டிருந்தாங்க? ஒரு முறை அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம், அது பைபிளில் எழுதலை. அப்போ 5ஆவது படிச்சுட்டு இருக்கும்போது, என்ன செஞ்சுட்டு இருக்கு, 5ஆவது படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. கெஸ்ட் வந்தப்போ அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஐயா ஒரு பாக்கெட் பாலும் 1 கிலோ அரிசியும் வாங்கிட்டு வாயான்னு அனுப்பி விட்ருக்குறாங்க. இப்போது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், போயிருக்கிறாரு, அரிசி மாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டேன், பால் மறந்து போச்சு. 2 சாமானம் தான் மறந்து போச்சு, 1 மறந்துச்சு. 2வது அவங்க அம்மா, முக்கியமாக பால் தானே அவசியம், மறுபடியும் திட்டி போடா சீக்கிரம் வாங்கிட்டு வா அனுப்பி விட்ருக்காங்க. அப்போ பாருங்க, போகும்போது பால் 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 பால்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய கிளாஸ்மேட் வந்துட்டாங்க. இப்போ எங்கிட்ட போகிறா? நான் கடைக்கு போகிறேன்ப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதை மறந்துட்டான். கடையில் போய் 10 ரூபாய்க்கு பழுன்னு கூட, அப்போ 10 ரூபா இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ
கொடுத்த பணத்துக்கு 10 ரூபாய்க்கு பலூன் கொடு. பால் சொன்ன பலூனா மாறிடுச்சு. அப்போ அந்த பால் பாக்கெட்டு கொண்டு போக வேண்டிய இடத்துல பலூன் வாங்கிட்டு போயிருப்பான்னா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அம்மா அவங்களை திட்டி, அம்மா அப்பா நீ 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 படிக்க தகுதியிலடா. அப்பந்தான் கொஞ்சம் ஆடு, அதான் அன்னைக்காரன் சொல்லுவான் 17வது அதிகாரத்தில், அந்த கொஞ்சம் ஆடை நீ யார் கையில் வசமா விட்டுட்டு வந்திருக்கிற. அப்போ அவனுக்கு படிப்பறிவே இல்லை, என்ன தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஆடு மாத்திரம் வாங்கி போ ஆடு மேய்க்க போடான்னு அப்போ அனுப்பிவிட்டது தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. அதனால அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஞாபக சக்தி கிடையாது, இவங்க ராஜா ஆக போறான் அப்படி நினைச்சு அவனை ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டாங்க. அற்பமா இருந்தாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் அற்பமா இருந்தாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த மாதிரி வழியில் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள்ல உங்க அப்பா அம்மா உங்களை அற்பமா என்னலாம். நாட்களில் சில பிள்ளைங்களை சில பெற்றோர்கள் அற்பமா என்றதாக பிள்ளைங்க சொல்றாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறான், அவனை தான் நேசிக்கிறாங்க. எங்கள் தம்பி நல்லா இருக்கிறான், அவனை தான் நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கிறது இல்லை. எங்கள் அப்பா அம்மா என்ன நேசிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யாரையுமே அப்பா அம்மா வெறுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அற்பமா அவனுக்கு ஞானம் வளர்ந்தான், அவன் புத்தி வளர்ந்தான் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கில் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா யாரையும் வெறுத்து தள்ளிவிட மாட்டாங்க. இவனுக்கு புத்தி எவ்வளோன்னா இவனுக்கு புத்தி இவன் இதுதான் செய்கிற தகுதி அப்படின்னு அவங்க கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களையும் உங்கள் பெற்றோர்கள் இப்படி கணக்கு போட்டு வச்சுருக்காங்களா? கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, இனிமேத இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி. அப்போ சாமுவேல் வந்தாச்சு. அப்போ ஈசாயின் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுப்பி விடுறாரு. முன்னாடி ஒவ்வொருத்தரும் வராங்க, தேவன் இவனை அபிஷேகிக்கல, அடுத்த முறை அடுத்தவர் அப்படி 7 பேரும் போயிட்டாங்க. தேவன் ஒரு வார்த்தையோடு சொல்லலை. இவன் அபிஷேகம் சொன்னாலும் அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமுவேலையா, இப்போ சாமுவேலை யாரும் அபிஷேகம் பண்ணலை. அப்போ சாமுவேலையா ஈசாயோட ஒரு வார்த்தை கேட்குறேன், இவ்வளோ பேர் தான் பிள்ளைங்க, இவ்வளோ பேர் தானா? இல்லை, இன்னொருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சரிங்களா? இப்போ தகப்பனுக்கு தன்னோட பிள்ளையை விட்டு கொடுக்க மனம் இல்லை. அந்த இடத்துல சொல்ற, அதான் எந்த தகப்பனும் எந்த தாயும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனாலும் சில நேரங்களில் அவங்களுடைய கிரியைகளை பார்த்து பேச்சை பார்த்து இவனுக்கு தகுதி இவ்வளவுதான் கணக்கிடுவாங்க. கவலைப்படாங்க. ஒருவேளை உங்களோட ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களை அற்பமா என்னலாம், இவனுக்கு ஞானம் இல்லை, நீ சபைக்கு போய் கொண்டிருக்கிற பாஸ்டர்மார் உங்களை அற்பமா என்னலாம், இவன் காணிக்க கொஞ்சம் கொடுக்குறான், இவன் அழகு இல்லை, இவனுக்கு படிப்பு இல்லை, இவனுக்கு திறமை இல்லை, ஒன்றுமே இல்லை, அற்பமா என்னலாம். கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ இந்த இடத்துல சவுல் கேட்கிறார், சாமுவேல் கேட்கிறார், வேற யாரும் இல்லையா? இன்னொருத்தர் இருக்கிறான், போன வர வைங்க, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். சீக்கிரமா ஆட்களை விட்டு வர வைக்கிறார். தாவீது என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? நல்ல பாட்டு பாடி, கர்த்தர் என்மே பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அப்போ அவர் பாட்டு படிச்சு கிட்டார் அடிச்சு, அப்படியே கிட்டார் ஒன்றும் இல்லை, ஆனால் சும்மா ஒரு கம்பளை அடிச்சு 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 அவர் மியூசிக் அடிக்க பழகிட்டாரு. அவர் மியூசிக் அடிச்ச பிசாசு ஓடுது, பாட்டு பாடினா பிசாசு ஓடுது. அவ்வளவு திறமை, இத்தனை சங்கீதம் எழுதி வச்சது அவரு தான். பெற்றோரால் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் தான் இத்தனை சங்கீதம் மியூசிக் அடிச்ச பிசாசு ஓடுது. கிருப வர்றங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, தேவன் அவரை தான் தெரிந்து கொண்டார். அப்ப சாமுவேல் சொன்ன ஆட்களை விட்டு வர வைக்கிறாங்க. தாவீது சவுல் முன்பாக வந்து நின்ற உடனே தேவனுடைய வார்த்தை வருது, இவன் தான் அந்த மனுஷன், இவனை அபிஷேக். உடனே அபிஷேகிக்கிறார். இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு ராஜாவாக மாறுகிறார். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷன்
பெற்றோரால் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன், தன்னுடைய சகோதரரால் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன் ராஜாவாக மாறுறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உங்களை அற்பமான்றாங்களா? கவலைப்படாங்க. பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர் யாருனாலும் சரி, எப்படி அற்பமா எண்ணட்டும், ஆனால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது, நம்மளை உயர்த்தும் போது, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இயேசு அறியாதவர்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் பெற்றோர் உங்களை நேசிக்கலையா, உங்களை விரும்பலையா, அற்பமான்றாங்களா? ஏசப்பா யாரையுமே அற்பமா எண்ண மாட்டார். ஏசப்பா எல்லாரும் நேசிக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாரும் ஒருபோல நேசிப்பாருங்க. இயேசு பிடிச்சு கொள்ளுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், என் மேல் இரக்கமாயிரும் சொல்லும்போது அவர் இரக்கமாக இருப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.